மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. லவ்வில் தான் உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். எல்லாமே ஒய்ஃப் கல்யாணம் பண்ண புதுசில் 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க. ஒரு முத்தம் கொடுத்துட்டு வெளியே போவாங்க. அவரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. பீச்சுக்கு போவாங்க. எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு அப்படியே ஒன்றா கட் ஆகி கடைசியில் அவர் வந்தாருன்னா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, இவ்வளோதான். டயலாக்லாம் 3 வரைக்கும் வந்துடும். மணிக்கணக்கில் பேசினது போக என்னென்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால் காதலிச்சிங்கன்னா இந்த ஆத்மாத்மான காதல் தான் ஃபைனல். இந்த 4 ஸ்டேஜையுமே காதல்லையே பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒய்ஃப் கசப்பு. அதுக்கு தான் அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணாங்க. ஆம்பளைகளுக்கும் 16-17 வயசுலேயே கல்யாணம் பண்ணாங்க. அவன் பார்த்த முதல் பெண்ணே அதான், கடைசி பெண்ணும் அதான். மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பார்வை காதல். உடல் காதல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது ஆத்மாத்மாவில் கொண்டு விட்டுரும். ஆத்மாவில் அப்புறம் இன்னொன்று போன பிறவி கனெக்ஷன். இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சவாலானது என்னென்னா ஒரு குழந்தையை பற்றி வளர்க்குறது தான். அதுவும் இந்த சோஷியல் என்விரான்மெண்ட் ஒவ்வொரு நாளுக்குமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்க்குறது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த குழந்தை திருமணத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பருவம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேரண்ட்ஹுட் தான். இப்போ நாங்கள் அந்த குழந்தை பருவம் குழந்தைகளுக்கான அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ எல்லாமே வியாபாரம் ஆகி போச்சு. நாங்கள்லாம் 5 வயசில் தான் போயிருக்குது. நம்ம 1ஆவதுல சேர்ந்தோம். இந்த விடுது கதை காலத்தோட சொல்லுவாங்க அது. அப்போ நான்லாம் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சரு. அதனால் எங்கள் அம்மாவோட போயிடுவேன். நான் 3 வயசுலாம் போயிட்டேன் ஸ்கூலுக்கு. 3 வயசில் போய் உட்காந்து அப்படி பாடம் படிச்சுக்கிட்டு சும்மா கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துருக்குறேன். அப்புறம் 5 வயசு முடிஞ்ச உடனே, அதே நான் டிசம்பரில் பிறந்தேன். அதனால் எனக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேலேருந்து 6 மாதம் அவுட்டு. ஜூன் மாதம் தானே சேரணும். அதனால் பிறக்கும் போதே இப்படி பிறக்கணும், புரியுதுங்களா? ஜூன் ஜூலையில் பிறக்கணும். அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இதில் 6 மாதம் எனக்கு போயிடுச்சு. அப்போ நான் கூட போயிட்டு இருந்துட்டு அப்படியே நான் படிக்க ஆரம்பித்தேன்னு வைங்களேன். அந்த எனக்கு படிக்கிறதே பிடிக்காது. நிறைய ஐயோ நான் சின்ன பிள்ளைல நான் பட்டப்பாடு. எனக்கு இந்த பை எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு போவேன் ஸ்கூலுக்கு. எனக்கு அந்த எக்ஸாம் வைக்கிறது, அதுக்கு பென்சில் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு அடிமைத்தனம் பண்ணுற மாதிரியே தெரியும். நான் ஓடவே நீங்கள் அம்மாட்டையெல்லாம் அடித்து விட்டு ஊருக்கு வீட்டை விட்டே ஓடி போவேன். ரொம்ப கஷ்டப்படுவேன். 14 வயது வரை இதுதான் நான் ஜோசியத்தை நம்புறது. 14 வயது வரை எனக்கு சுக்கரதிசை. நான் சிம்மலக்கணம், புராட நட்சத்திரம். 14 வயது வரை ஷார்ப்பாக இருந்தேன். சினிமா பார்த்தேன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு ஆளை பார்த்தோன்னு அப்படின்னு நடித்து காமிப்பேன். எங்கள் அப்பாவிலிருந்து எல்லாருமே கதாபாத்திரம், எல்லாத்தையுமே நான் கதாபாத்திரமாக தான் பார்த்தேன். எங்கள் ஊரில் உள்ள சொந்தக்காரவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் ஒரு கதாபாத்திரமாக, ஒருத்தர் டிஎஸ் பாலையா, ஒருத்தர் சிவாஜி கணேசன், ஒருத்தர் எம்ஜிஆர், ஒருத்தர் எஸ்எஸ்ஆர், இப்படி தான் பார்த்துருக்கேன் நான் எல்லாருமே. ஜெய்சங்கர், இப்படி. அப்போ ஒவ்வொருத்தரையும் அப்படி ரசித்து நான் பார்த்து தான் என்னுடைய லைஃப் போச்சு. ஆனால் 14 வயது வரை நான் ஏன் படிக்கலை, எதுக்காக படிக்கலை, ஏன் மண்டையில் படிப்பு ஏறலை, ஏன் மற்றதெல்லாம் ஏறுதேன், குமுதம் கல்கண்லேருந்து எல்லாத்தையும் படிக்கிறதெல்லாம் மண்டையில் ஏறுது, சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஏறுது. ஆனால் பாட புத்தகம் மட்டும் ஏற மாட்டேங்குது. அப்போ தான் நான் அஸ்ட்ராலஜியை நம்ப ஆரம்பித்தேன். 14 வயது முடிஞ்சு 15 அன்னைக்கு தொடங்குச்சோம் சூரிய திசை. அதிலிருந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் தான். ஹாரிசாண்டல் டேக் ஆஃப்லாம் இல்லை, வெர்டிக்கல் டேக் ஆஃப். டக்குன்னு மனசில் எல்லாம் பதிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2-3 வருஷம் நான் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருந்தேன். நம்ப மாட்டேங்க யாருமே. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இருந்துச்சு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அவர் பேரே மறந்துடுவார். தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ப முடியுதா உங்களுக்கு? 1093 கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனால் அவருடைய பேரே மறந்து போகுது. ஒரு ரேஷன் கார்டு ஏதோ கொடுத்துக்குறாங்கன்னு போய் நின்னார்.
யுவர் நேம் அப்படிங்கிறான். ஐ எம் மறந்துட்டார் பேரை. யோ தள்ளி நில்லையா அப்படின்ட்டான். தள்ளி நின்றுட்டு யோசிக்கிறார் தான் பேர் என்னன்னு. அப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்டு வர்றாரு. ஹாய் தாமஸ், ஏன்டா இது ஒய் டோன்ட் ஜாயின் இந்த கியூ அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம பேர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கியூவில் நின்று தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். அவருக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அதே மாதிரி ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் காசெல்லாம் என்ன தெரியாது. இந்த மாதிரி மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அந்த நினைவாற்றெல்லாம் போயிடும், சில விஷயங்கள் அறிவெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நான் இருந்தேன் 14 வயசு வரைக்கும். அதில் 2-3 வருஷம் குறிப்பாக இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் எங்கள் தாத்தா வீட்டில் போய் படித்ததும் எங்கள் அத்தை வீட்டில் போய் படித்தது தான் காரணம். அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கோம்ல, ஹாஸ்டலில் கொண்டு விடுறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு உடன்பாடு கிடையாது. அது வாரியார் சொல்லுவார், வாரியார் சுவாமிகள், ஹாஸ்டலில் போய் வளர்ந்தால் உடல் வளரும், வீட்டில் இருந்துச்சுன்னா அறிவு வளரும் பார். இது வீட்டில் உட்காந்தா உடல் வளரும், ஹாஸ்டலில் போயிருந்தால் அறிவு வளரும் பாடிமார். அந்த அறிவில் 2 அறிவு உண்டுமார், நேச்சுரல் இம்யூனிட்டி, சோஷியல் இம்யூனிட்டி. சக மாணவர்களோட பழகும்போது நிறைய சோஷியல் இம்யூனிட்டி வரும். அதே சமயத்தில் பல்வேறு உணவுகளை சாப்பிடும்போது நேச்சுரல் இம்யூனிட்டி ஏற்படும். 2 மனிதனுக்கு தேவை. 2 மனிதன். சில பேர் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்க, வெளியே போய் ஒரு ஒரு கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்க தெரியாது. இன்னும் நிறைய பேர் பஸ்ஸில் ஏறி போக தெரியாது. நீங்கள் பஸ்ஸில் ஏறி போய் பாரிஸ் கார்னரில் போய் இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லுங்களேன், சில பணக்கார வீடுகளில் தெரியவே தெரியாது. அவன் காரில் போயே பழக்கம். ஒரு நாள் கூட பஸ்ஸில் போனதில்லை. பஸ்ஸில் ஏற தெரியாது, டிக்கெட் எடுக்க தெரியாது, எந்த இடத்துல போய் இறங்க தெரியாது. அது இப்போ ரொம்ப மோசம், மேப்பு போட்டுக்கிட்டு போகிறீங்க, கூகுள் மேப். ஆமாம். அப்போ எனக்கு இந்த 14 வயது வரைக்கும் நான் ஏன் இப்படி இருந்தேங்கிறதுக்கு ஜோசியத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நான். ஆனால் சினிமா இனிமாலாம் பார்ப்பேன், அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப படிப்பு தான் எனக்கு அது எட்டிக்காமங்கள்ல அந்த மாதிரி பாவக்காய் மாதிரி கசகம் எனக்கு படிப்பு. அதுக்கப்புறம் நான் 15 வயசுலேருந்து நல்லா டெவலப் ஆனேன். அப்போ திருமணத்தை உங்களுக்கு நீங்கள் அன்பு இருந்தால் தானே ரசிப்பீங்க. ரசிப்பீங்க. இப்போ ஒரு வயதான கப்புள் வந்தாங்க, வயதான கப்புள் வரும்போது அதை நான் ரசிக்கணும்ல, அன்பு தானே ரசிப்பீங்க. அந்த பக்கம் இப்போ திரும்பிக்கிட்டிங்கன்னா நியூலி மேரிடு கப்புள் வர்றாங்க, அதையும் ரசிக்கணும். எல்லா பருவத்தையும், ஆமாம், எல்லா பருவத்தையும் ரசிக்கணும். இப்போ நம்ம இவங்க MS சுப்புலட்சுமியும் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க 60வது கல்யாணமாக என்னமோ எடுத்து கல்யாணம் பண்ண புதுசு அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இதில் போட்டிருந்தாங்க கல்கியில், அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷம் கழித்து 60வது கல்யாணமாக என்னமோ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் எடுக்கணும்னு சொல்லி நான் அவங்க கல்யாணம் பண்ண புதுசுலேயே எடுத்துட்டேன், ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அந்த 60வது வருஷம் அந்த திருமணம் முடித்து எத்தனையோ வருஷம் ஆனவுடனே எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, அதனால் நான் எடுக்கலை. அப்போ MS சுப்புலட்சுமியையும் அவரையும் சதாசிவத்தையும் நான் ரசிக்கலைன்னா நான் எப்படி எனக்கு இந்த நினைவாற்றல் இருக்கும்? அப்போ அன்பு தான். அதான் புத்தர் சொன்னார், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமாக சக்தி என்று சொன்னார். லவ்வில் தான் உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும், எல்லாமே இது பண்ணும். அப்புறம் கல்யாணம் பண்ண போது இதில் ஒரு 2 வருஷம் இந்த செல் மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெமரிஸ் ரொம்ப நம்மளுக்கு கொடுமையானது லைஃப்பில். நம்மளுடைய மூளையில் உள்ள செல் மெமரி, உடம்புல உள்ள எல்லா செல் மெமரியும், ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு மெமரி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எல்லா பதிவுகளையும் அது பதிவு பண்ணிக்கிட்டே வரும். ஒய்ஃப் கல்யாணம் பண்ண புதுசில் 2 பேரும் ஒரு ஹக் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க, ஒரு முத்தம் கொடுத்துட்டு வெளியே போவாங்க, அவரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க, மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க, பீச்சுக்கு போவாங்க. எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு அப்படியே ஒன்றா கட்டாகி கடைசியில் இந்த அவர் வந்தார்னா என்னன்னு சொல்லிவிடு, எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, அவ்வளோதான். டயலாக்லாம் 3 வரைக்கும் வந்துடும், மணிக்கணக்கில் பேசினது போங்க. என்னென்ன அந்த செல் மெமரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே போய் மெமரி பண்ணிக்கிட்டு அதுக்கு போர் அடிக்கும். நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் போர் அடிக்கும், மசிலுக்கும் போர் அடிக்கும். அதனால தான் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு 15 நாளைக்கு அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஹோட்டல் சாப்பாடு கொஞ்சம் ருசியாக தெரியும். என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செல் மெமரி இங்கே நமக்கு பதிவு ஆகி போய் அதுக்கு போர் அடிக்கும். எங்கேயாவது போய் வித்தியாசமான நாக்கு இது மசில் மெமரி. அப்புறம் அதே மாதிரி தூக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உடனே தூக்கம் வரும், ஒரு மதுரை போய் ஒரு ஹோட்டலில் தங்கினீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா அந்த தலானியும் அந்த அட்மாஸ்பியரும் இந்த செல் மெமரி
இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அது லவ் பண்ணிடும். அதை ஓகே. மதுரையை லவ் பண்ணாது 2 நாளைக்கு. புதுசுல மற்ற புது ஹோட்டலில் புது தலானி, புது அட்மாஸ்பியரு, இதை விட பெரிய ஹோட்டலாக போய் டாஜ் மாதிரி போட்டிங்கன்னா நம்ம வீட்டு பெட்ரூமும் நம்ம போய் தங்க போகிற ஹோட்டலும் எனக்குறைய ஸ்டாண்டர்ட் ஒரே மாதிரி இருந்தால் தூக்கம் வரும். டாஜ் கோரமண்டல், ஒபராய், ஷெராட்டன் மாதிரி போய் தங்கினீங்கன்னு வைங்க, சுத்தமாக தூக்கம் வராது. ஏன்னா இது செல் மெமரி ஏற்றுக்காது அதை. கண்டிப்பாக அது மாதிரி அதுதான் வந்து இந்த குழந்தையில் பிறந்து நம்ம இன்பம் காண்றதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ந்துட்டு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறத பார்க்கட்டும், அதனுடைய டேஸ்ட்டே தானே. நிச்சயமாக. சரி, இப்போ இந்த திருமணம் குழந்தைகள் வரும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் சொல்ல மாதிரி அந்த முதியவர்களுக்கான அந்த ஒரு பருவம் அப்படிங்கிறது. இப்போ வீட்டில் ஒருத்தங்க முதலிலாம் வீட்டில் எப்பவுமே ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா நமக்கு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். இப்போ எப்படின்னா அவர்கிட்ட என்னத்தை கேட்குறது, அவருக்கு வயசாகி போச்சு, இப்படி இந்த ஒரு டைலாக் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த முதியவர்களுக்கான இந்த பருவம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் ஒரு முதியவர்கள் இருந்தாங்கன்னா அந்த வீடு அன்போடு எப்படி இருக்கும் சார்? எங்கள் அப்பா எனக்கு 2-3 அட்வைஸ் பண்ணார். 2-3 அட்வைஸையும் நான் கேட்கல. எங்கள் அம்மா சொன்ன அட்வைஸையும் கேட்கல. வயசு முறுக்கு ரத்த திமிரு கிர்ன்னு இருக்கும் பாரு எம்ஆர்ஆதா படத்தில். இப்போ சாதாரணமாக வந்து எங்கள் அப்பா சொன்னார், கணக்கு வழக்கு பாருன்னாரு. நான் பார்க்கல. அப்புறம் ஒரு சில பேரை வீட்டில் வைக்காதேன்னு சொன்னார், அதுக்கு ஒன்று பிரச்சனை வரும்னு சொன்னார். எல்லாத்தையும் மீறினேன். எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பா அன்பு இல்லாதவர், சந்தேகப்படுறாரு அப்படியெல்லாம் சொன்னேன். எங்கள் அப்பா சொன்ன 3ஐயுமே நான் கடைப்பிடிக்காமல் அதுலேயே என் வாழ்க்கையில் பாதி பங்கு எனக்கு வீணாக போச்சு. அது சிவாஜி என்ன ஒன்று சொன்னார், பெரிய வீடு கட்டாத, 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு இது பண்ணாத அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் மீறி இன்றைக்கி 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கேன். இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைச்ச உடனே அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். நிச்சயமாக. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி. ஆமாம், எல்லாமே 2 வருஷம்தான். கார் வாங்கினாலும் 2 வருஷம்தான், புது வீட்டுக்கு வந்தால் 2 வருஷம்தான். 2 வருஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த செல் மெமரியெல்லாம் போராகி வேற ஒன்றை பார்க்கணுங்கிற போது வந்துடும். ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தேடணும் போல தோணும். தேடல் தொடர்ந்துக்கிட்டே தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்றைக்குமே முடிச்சு போதுமையா அப்படின்னு சொல்லி உட்கார்றவன் வந்து ரொம்ப கம்மி. அந்த மணி, பவர், பாப்புலாரிட்டி, சமூக அங்கீகாரம் இருக்குல்ல, அல்டிமேட். இந்த 4 இல்லாதவர்கள் போதும் ரிட்டைர்மெண்ட்டுன்னு உட்காந்துருவாங்க. அதுக்கு மனப்பக்குவம் வேணும், மதப்பக்குவம். எங்கள் ஊரில் சில பேர்கள் வயதானவர்களெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா செலவு பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏதாவது நாங்கள்லாம் போய் டேபிள் டென்னிஸ்லாம் விளையாடுறது, பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு அந்த ஊர் பெரிய மனுஷன்ட்ட போனால் காசு கொடுப்பாரா, அப்போயே 100 ரூபா கொடுப்பாரு. அப்போயெல்லாம் பவுன் விலை 100 ரூபா தான், சாதாரணமாக கொடுப்பார் 100 ரூபா. ஏன்னா அவருக்கு என்னென்னா இந்த பசங்களை அது போயிட்டு அந்த பேட்மிண்டன் விளையாடும் போது தலைமை தாங்கிறது, இந்த பொன்னாட புத்திரங்கள்லாம் வயசான காலத்தில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மாதிரி அப்புறம் அந்த வயதாகி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சண்டை வரும், அதெல்லாம் ரொம்ப ரசனையாக இருக்கும். நான் ரொம்ப ரசிப்பேன். நான் கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆனவங்களையெல்லாம் பார்த்தேன். நான் எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், கல்யாணம் ஆகி 62 வருஷம் வாழ்ந்தார். கல்யாணம் ஆகி 62 இல்லை, வெறும் 62 இல்லை, கல்யாணம் ஆகி 62 வருஷம். அது மாதிரி அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைலாக்கு. நான் எல்லோரையும் போய் சின்ன பிள்ளைகளையும் இப்படி நோண்டி விட்டு ரசிப்பேன் நான். அது மாதிரி ஆக ஒவ்வொரு பருவத்திலையுமே ஒரு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது. அதை நீங்கள் அனுபவித்து தான் தீரணும். அது இல்லாமல் நான் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி எங்கே நிம்மதின்னு சிவாஜி என்னை பாட்டு பாடுற மாதிரி, படைத்தானேன்னு பாடுற மாதிரிலாம் பாடினீங்கன்னா அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் லைஃபுக்கு நல்லா இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரவே கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால் காதலிச்சிங்கன்னா அதுதான் செல் மெமரியில் டாமினேட் பண்ணும். அந்த நினைவுகள் தான், அந்த நினைவுகள் போட்டு கொன்னுடும். இது வந்து இங்கே வந்து இருக்கும்போது அன்பே நீ அங்கே, நான் இன்பம் காண்பது எங்கே, அப்புறம் வந்து ஆமாம், அப்புறம் மனம் ஓரிடமும் உடல் வேறிடமும் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னால் எங்கேயாவது காதலில் விழுந்து, அதில் காதலில் 4 காதல் இருக்குது. பார்வை காதல், உள்ள காதல், உடல் காதல், ஆத்மாத்மான காதல். இந்த ஆத்மாத்மான காதல் தான் ஃபைனல். இந்த 4 ஸ்டேஜையுமே காதல்லையே முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒய்ஃப் வந்து கசந்துடும், ஒய்ஃப் வந்து மெக்கானிக்கல் ஆகிடும். அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலுமே அது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணாங்க.
ஆம்பளைகளுக்கும் 16-17 வயசுலேயே கல்யாணம் பண்ணான். அவன் பார்த்த முதல் பெண்ணே அதான், கடைசி பெண்ணும் அதான். ஏன்னா அவன் பார்த்த முதல் பெண்ணு அவனுக்கு வந்து அந்த இன்பம் வந்து அவங்களுக்குள்ள செல் மெமரியில் போய் டாப்பில் நின்றுக்கும். அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் அவனுக்கு வராது. இன்னொன்று, அந்த காலத்தில் கிராமத்தில் எந்த தப்பும் பண்ண முடியாது, வெளியே தெரிஞ்சு போயிடும். நீங்கள் சொன்னீங்க, வெளியே தெரிஞ்சு போயிடும் அது. அதனால் அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனாலே அந்த சுயமரியாதை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது 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 வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக வேறு இருக்கும். வர்றவங்கலாம் வந்து வாழ்த்து, புது மன தம்பதிகள்லாம் வா நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சில வயசானவங்களாம் ரொம்ப ரசிப்பேன் நான். யாருப்பா நவனிதா மகளானே, நல்லாருமா நல்லாரு அப்படிம்பாங்க. அப்படின்னு ஏதாவது ஒன்று காசு கொடுப்பாங்க. அப்புறம் வர்றான்னு தெரிஞ்சால் ஒரு வேட்டி சட்டை வாங்கி வைப்பாங்க. இது ஃபியூடலிசத்தில் உண்டு, நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பு. அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2025 எல்லாமே கம்ப்யூட்டர், அது இது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கே டக்குன்னு தோணுது. ஆமாம், இல்லை நிறைய இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. சார் சொன்னார், இப்போ ஒன்று பார்க்குறோம், விருப்பப்படுறோம், அதுதான் உறுதி பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கே. ஒரு பொண்ணையே நம்ம பார்க்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோம், அவங்க தான் நம்ம விருப்பப்படுறோம். அப்படிங்கும்போது சந்தோஷமாக அவங்களை ஏற்றுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அவங்க தான் பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லையே சார். சோஷியல் மீடியா இருக்குது, போகிற வழியில் நிறைய பேர்த்த பார்க்குறோம், சரி இவங்களாம் இன்னொருத்தங்க அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும்ல சார். இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து பார்வை காதல், உள்ள காதல். உடல் காதல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது ஆத்மாத்மாவில் கொண்டு விட்டுரும், ஆத்மாவில். அப்புறம் இன்னொன்று, போன பிறவி கனெக்ஷன். போன பிறவி நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. போன பிறவி கனெக்ஷன் இருக்கும்போது தான் அந்த காதல், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும்னார் கண்ணதாசன். அப்போ முழுமை பெற்ற காதல் எப்போ வரும்? ஆத்மாத்மான காதல் வந்தால் தானே வரும். அதனால் அது மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்து, ஏன் அன்பு பண்பெல்லாம் பாசமெல்லாம் பிடிக்காமல் போச்சு அப்படின்னா, ஒரு உணவை வந்து மனைவி செஞ்சு கொடுக்கும்போது அவள் ரொம்ப பிரியமாக காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எடுத்து வைக்கிறதுலேருந்து அவ்வளோ அழகாக ருசியாக செஞ்சு கொடுப்பாங்க. வைப்ரேஷன் இருக்குது அதில். அதெல்லாம் ஐன்ஸ்டைன் நிரூபிச்சிருக்காரு. வைப்ரேஷனல் பாடின்னே சொல்கிறாரு அவர். நம்ம ஃபிசிக்கல் பாடியை விட வைப்ரேஷனல் பாடின்னு ஒன்று இருக்குது, அதான் ஆத்மா, அதான் ஆன்மா, ஆஸ்ட்ரல் பாடி. அப்போ ஆஸ்ட்ரல் பாடி இருக்கும்போது அந்த பாடி சேர்ந்து அது காய்கறிலாம் கட் பண்ணி நமக்கு உணவு செஞ்சு கொண்டு வந்து வைக்கும்போது இந்த உணவு ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உணவு. அப்போ அவங்களோட அந்த அன்பு கிடைக்கும் நமக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லேட் ஆகுது, இன்றைக்கி என்ன குழம்பு, இன்றைக்கி சாம்பார், எனக்கு பிரியாணி வேணும், உடனே நீங்கள் அமுக்குறீங்க, உடனே பிரியாணி வருது. ஆனால் அதை விட பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணோன்னு வந்துடுது. அப்போ மனைவி தேவையில்லைன்னு ஆகிடுது, அப்புறம் சர்வெண்ட் தேவையில்லைன்னு ஆகிடுது. ஆனால் அது உடம்பு எவ்வளோ கெடுங்கிறது தெரியாது, அது ஆஸ்பத்திரியில் போய் படுத்தப்போ தான் தெரியும். அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எது கேட்டாலும் கொடுக்கறது. இப்போ கடையிலே போய் வாங்குறதே குறைஞ்சி போச்சு இல்லை நிறைய பேர். ஆன்லைன்லேயே வாங்கிடுறாங்க. அது இதை விட கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, விலை கம்மியாகவும் இருக்குது. வெளியே போக தேவையில்லை. அது டிரான்ஸ்போர்ட்டிங் குறைவுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஃபியூவல் ஆகுது, டிரைவர் தேவையில்லை. அது மாதிரி அதே மாதிரி இந்த டாக்ஸிகள் வந்த பிறகே வந்து ஓன் போர்டே வந்து இப்போ குறைஞ்சி போச்சு ரொம்ப. கார் இதுக்கு வாங்கிட்டு அதுக்கு பார்க்கிங் வேறு, எப்போயாவது வேணால் அந்த ஏதோ ஒரு இது சொல்கிறீங்களே அது வந்துடுது, உடனே காரில் ஏறி போயிடுறீங்க, போய் வாங்கிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய சாப்பாட்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடுது உங்களுக்கு எல்லாமே. அப்புறம் இவங்க வந்து இதுக்கு செக்கு போடுறது எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த அது என்னது கூகுள் பேமெண்ட்டா, அதில் வந்துடுது. வாட்டர் டேக்ஸு, கரண்ட்டு பில்லு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடுது. அப்போ ஒரு ஆள் தேவையில்லைன்னு ஆகி போகுது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா யாருமே தேவையில்லைன்னு ஆகிடும், யாருமே தேவையில்லை. அப்போ உறவுகள் உங்களுக்கு போயிடும், அப்புறம் உங்களுக்கு வந்து அத்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து தமாஷ் பண்ணுறது அத்தை பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடுவோம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களே கிண்டல் பண்ணி விளையாடுவோம். நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளையெல்லாம் ஒரு கல்யாணம்னு சொன்னால் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாலே போயிடுவோம். கல்யாண மண்டபத்தில் போய் ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், அதில் ஒன்றும் தலானி படுக்கையெல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்து துண்டையும் அதையும் வச்சு சார் 2 மணி 3 மணி ஆகும் சார் தூங்க. அட்ட சிரிப்புனா சிரிப்பு. எத்தனை வடிவேலு, எத்தனை கவுண்டமணி செந்தில், எத்தனை சந்தானம், விவேக்கு, அத்தனை பேர் வந்தாலும் நிற்க முடியாத அளவுக்கு நாங்கள் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்த காலங்கள் எவ்வளவோ. எல்லாருமே இது போட்டு பெரியவங்களாம் திட்டுவாங்க, யோ கொஞ்சம் பேசாமல் படுங்கடா அப்படிம்பாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அவங்க வர்றானுங்க. கல்யாண மண்டபத்தில் அந்த மண்டபம் தாங்க எல்லாருக்குமே. எங்கே ரூமு
அதை ஆடாடாடாடாடா என்ன இன்பம் இன்றைக்கு நினைத்தாலும். அதில் எங்கள் பெரியமாமையன் ஜேமின்னு ஒருத்தர் இருந்தான், சாந்தகுமார்னு எங்கள் அத்தை பையன் இருந்தான், அவன் எங்கள் பிரசாதன் எங்கள் பெரியப்பா பையன், ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அத்தனை காமெடி நடிகர்களும் ஒன்றா வந்த மாதிரி அவ்வளவு தமாஷு, அவ்வளவு இது விடிய விடிய சிரித்து நாங்கள்லாம் அவ்வளவு. இதில் தான் நிறைய மேட்டர்களும் தெரியும், எல்லாருடைய விஷயங்களும் தெரியும். அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சது போக இப்போ வந்தவொடனே எல்லோரும் ஹோட்டலில் தங்கிடுறாங்க, கல்யாணத்துக்கு வந்தால் ஹாய்ங்கிறாங்க. வாழ்க்கையில் நாங்கள் மேக்கப் போட்டு நடிக்கிறத விட இவங்க ரியல் லைஃப்பில் நடிக்கிறாங்கல்ல, அதுதான் அருமையான நடிப்பாக இருக்குது. எல்லாருமே மால்னம் பிராண்டா மிகப்பெரிய நடிகர்கள், சார்ல்ஸ் போயர் அந்த ரேஞ்சுக்கு நடிக்கிறாங்க எல்லாருமே. அது மாதிரி அந்த இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாலே நாங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து அந்த பந்தல் போடுறதுலேருந்து இருக்கிற எல்லாமே, அந்த வாங்கிட்டு வர்றது போகிறது எல்லாமே 2-3 நாளைக்கு முன்னாலே வந்துடுவோம். அந்த மணல் கொட்டி கிடக்குங்க, அந்த மணலில் உட்காந்துருப்போம், அதுவே இன்பமாக இருக்குங்க சாயந்தர நேரத்தில். அதெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாத்துக்கும் காசு, மண்டபத்தை உடனே புக் பண்ணுறாங்க, சமயக்காரன் உடனே புக் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து இறங்கிடுது. நம்ம வந்து பங்காளிகள் பரிமாறுவதற்கு இல்லையே இல்லை. கிராமத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்குது இப்போ. அது மாதிரி இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு பணத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் முதலாளித்துவம் விரிஞ்சு எவ்வளோ முதலாளித்துவம் வளருதோ அவ்வளோக்குள்ள அன்பு பாசம்லாம் போச்சு. அப்போ காமெடியன்கள்னாலே நம்ம அத்தை பிள்ளை மாப்பிள்ளையில் கேலி பண்ணுறது அதெல்லாம் போய் இன்றைக்கி டிவியை பார்த்து, அதுவும் செல்ஃபோனை பார்த்து, மதுவை விட மோசமானது இந்த செல்ஃபோன் அடிக்ஷன். உங்களுக்கு அது என்ன ஆகிட்ட பிரெயின் வந்து அதுக்குள்ளே போயிட்டு, எனக்கே நான் சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் எல்லாரையும். எனக்கே சில நேரத்தில் சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. அப்போ இந்த விஷுவலாக பார்க்கக்கூடியது, அப்புறம் புஸ்தகம் படிக்கிறதே போயிடுச்சு எல்லாருக்கும். அறிவு வந்து 4 வகைப்படும்: பார்த்த அறிவு, கேட்ட அறிவு, படித்த அறிவு, அனுபவித்த அறிவு. மொத்தம் 4 வகை அறிவு. பார்க்குற அறிவு சின்ன பிள்ளையில பார்ப்போம், அந்த அறிவு வரும். அப்புறம் கேட்குற அறிவு, எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் படிக்கிற அறிவு, அப்புறம் வந்து கடைசியாக அனுபவ அறிவு. இந்த 4 அறிவும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை இப்போ நிறையா. எங்களுக்கு அனுபவம் தேவையில்லை நீங்கள் சொல்கிறீங்களே எங்களை பார்த்து. வயதானவர்களுடைய அனுபவங்களை இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதானவர்களின் சாதனைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய சக்தியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வருகையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இதுதாண்டா புதிய சோவியத் யூனியன் என்று லெனின் 1917 பிரகடனம் பண்ணார். உங்களுடைய சக்தியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்பா மவுண்ட் ரோட்டில் போய் ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வா அப்படிங்கணும். எல்லாம் ஆன்லைன் இல்லாத அளவுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அன்பு குறைந்ததுக்கு காரணமே முதலாளித்துவம் வளர 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 அன்பு குறைந்து கொண்டே போகும். அன்புனா என்னன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க. சாவு வாழ்வு அதுக்கெல்லாம் சின்ன பசங்க போகிறதே இல்லை. கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் இப்போ சின்ன பசங்க போகிறதே இல்லை. கல்யாணம்னாலே பெரியவங்க தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப குழந்தை இருக்குது, 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்குது. 10-12 வயசுக்கு மேலே யாருமே வர்றதில்லை கல்யாணத்துக்கு. அது போர் ஆகிடுச்சு இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதை விட இங்கே டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோன் பார்க்குறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் சார். அதாவது ஒரு பேச்சுலர் லைஃப்லேருந்து எப்படி திருமணத்துக்கு போகணும், திருமணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வளர்ப்பு எவ்வளோ முக்கியம், வயதானவங்களா ஆனாலுமே கூட இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா பருவத்திலையும் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நிச்சயமாக அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா வயதானவர்கள் நான் அப்படி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். நீங்கள் சொல்லும்போது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி சீக்கிரமாக நம்மளும் ஒரு நீங்களும் சீக்கிரம் பண்ணிடணும் அப்படிங்க. ஆமாம், கல்யாணம் வந்து அதான் நான் சொல்லணும், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் ஒருத்தனை. அதில் என்னன்னா 32 லட்சம் வருஷமாக அவங்க ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாங்க லேடிஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இப்போ தான் ஒரு 2000 வருஷமாக இருக்கும். அதனால் அவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட நடிக்கணும். யார்கிட்ட நடிக்காட்டியும் ஒய்ஃபுக்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும், என்ன மார்க்கெட் போகணும் எல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரியாத மாதிரியே நீங்கள் நடிக்கணும். எங்கள் தாத்தா சொல்லுவார், எங்கள் அம்மாவுடைய அப்பா, ஏமாறுறது தெரியாமல் ஏமாறணும். ஆமாம், ஏமாறுறது தெரியாமல் ஏமாறணும். வாழ்க்கை நல்லா, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். லேடிஸ் சைடு நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்னம்மா சாப்பாடு, இல்லை என்னங்க ஒன்றும் இல்லை, அந்த பூரி கிழங்கு போட்டலாம், சரிம்மா, நல்லாயிருக்கும், அது அவ்வளோதான். ஆமாம் சாமி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட போய் என்னுடைய விருப்பத்தை சொல்லி, இல்லை தோசை சட்னி போடு, இல்லை வந்து உப்புமா கிண்டு, இன்றைக்கி வந்து எனக்கு பொரிக்கிழங்கு வேணாம் அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா அந்த முரண்பாடு ஸ்டார்ட் ஆகிடும்.
நான் இதுக்கு பண்ணணும். நான் இதுக்கு பண்ணணுங்கிற மாதிரி சரியாக செய்ய மாட்டாங்க. லேடிஸ்க்குடைய குணம் அது. அதனால் அவங்கள தவறாக சொல்லலை. அவங்க தான் புள்ள பெறுறாங்க, அவங்க தான் இந்த புதிய சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அவங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அது அப்புறம் நமக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். 2 பேரும் புரிஞ்சு இருக்கும்போது அதனுடைய இன்பமே தனிங்க. அதாவது இழந்தவனை விட துறந்தவனுக்கு தான் இந்த தெரியாதும் பாரு. வாலி சொல்லுவார், யோ நீ நானும் இழந்தவங்கயா பொண்டாட்டிய, அவங்க மற்றவங்கெல்லாம் திறந்தவங்க நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிறது இல்லை, பிரிஞ்சு இருக்கிறது. ஒரே வீட்டுக்குள்ளேயே டைவர்ஸ் கோர்ட்டில் போக வேண்டிய அவசியமே இல்லை, வீட்டுக்குள்ளேயே டைவர்ஸ் ஆன மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அது சொல்லுவார் வாலி எப்போவுமே, அது இழந்தவனுக்கு தாண்டா பொண்டாட்டி அருமை தெரியும், திறந்தவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் வாலி. என்ன இந்த பத்திரிக்கை வீட்டில் வந்து கொடுக்குறாங்க, இல்லை அடிக்க போகிறாங்க, டே எங்கள் அண்ணன் கல்யாணம்டா நீங்களாம் வந்துடணும் அப்படின்னு நண்பர்களை கூப்பிட்ட காலம்லாம் போய் நம்ம வீட்டு விஷயத்துக்கு ரிமைண்டர் மெசேஜ் வந்தால் கூட நம்ம போகாத ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். அது எவ்வளோ தவறானது. எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அப்புறம் இன்னொன்றுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிங்கிற ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது இல்லைங்க. இப்போ எல்லாம் தனித்தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானவங்க, யாரோடையும் யாரும் பேசுறதில்லை.